நஷுல் இஸ்லாம் அகாடமியாக இருக்கட்டும், பதிப்பகமாக இருக்கட்டும், 7 வருடங்களாக மாஷா அல்லாஹ் நாம் இதை நடத்திட்டு வரோம். இதுதான் நம்மளுடைய முதல் நேரடி நிகழ்வு. 7 வருட காலங்களாக ஆன்லைன்லேயே அது வகுப்புகளாக இருக்கட்டும் அல்லது புத்தக வெளியீடாக இருக்கட்டும் நடத்தி வந்த நம்மளுடைய பதிப்பகம் மற்றும் அகாடமியினுடைய முதல் நேரடி நிகழ்ச்சி என்பது இந்த நிகழ்ச்சி தான். நம்மளுடைய மாணவர்கள் அதே போன்று நம்மளுடைய வாசகர்கள் உலகம் முழுவதும் மாஷா அல்லாஹ் விரிந்திருக்கிறார்கள். நாம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தது என்பது சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து தான் நம்முடைய மாணவர்கள் அதே போன்று வாசகர்கள் வர இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த ஒரு மண்டபத்தை நாம் தேர்வு செய்தோம். ஆனால் நீங்கள் நஷுல் இஸ்லாம் அப்படி எடை போற்றாத அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு நிகழ்வை நமக்கு ஒரு உணர்வாக உணர்த்தியிருக்கிறான். வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் விசாலமான முறையில் எந்த விதமான அசௌகரியங்களிலும் ஏற்படாத ஒரு ரீதியிலே ஏற்பாடு செய்வதற்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வானாக, அருள் செய்வானாக என்று ஒரு பிரார்த்தனையை முன்னிறுத்தியவனாக இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியை உங்களுக்கு முன்னதாக அல்லாஹ்வின் அருளை கொண்டு இனிதே இப்போது துவங்குகிறோம். இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சியின் தலைமை மற்றும் தலைமை உரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய மதிப்புக்குரிய ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தௌஸி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு நஷுல் இஸ்லாம் பதிப்பகத்தினுடைய 10 மற்றும் 11வது வெளியீடாக இந்த 2 புத்தகங்கள் வெளிவருகிறது. அது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்க ஒரு தொடர்பு போல் இருக்கிறது. முதலில் நான் தொகுத்து வெளிவந்த புத்தகம் தான் இந்த பதிப்பகத்தினுடைய முதல் புத்தகம். அதாவது சுன்னாவின் மூலமாக உயர்ந்த 10 சஹாபாக்கள் என்று. அந்த புத்தகம் என்பது நான் வெளியே கொண்டு வந்தது ஒரு கொரோனா பீரியடில் தான் வெளியே கொண்டு வந்தோம். ஒரு பள்ளிவாசலில் ஒரு 10 பேர் கூட சேர முடியாத ஒரு சூழலில் தான் நம்ம அந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வந்தோம். ஆனால் அப்பவும் கூட இந்த புத்தகத்தினுடைய தகவல் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தௌஸி அவங்க தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இதை ஒரு ஆன்லைன் நிகழ்ச்சியாக இதை மாற்றி அமைத்து யாருக்கும் தெரியாமல் ஒரு 4 பேருக்கு மத்தியில் இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய சூழலில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ரீதியில் இந்த பதிப்பகத்தினுடைய முதல் புத்தகத்தை ஆன்லைனில் பிரம்மாண்டமாக துவக்கி வைத்த அந்த பங்களிப்பு என்பது ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தௌஸி அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் இன்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் மாஷா அல்லாஹ் அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அவங்களுடைய பங்களிப்பில் அவங்களுடைய தலைமையில் தான் அந்த புத்தகம் வெளியே வந்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று வெளியிடப்படக்கூடிய இந்த 2 புத்தகத்தினுடைய நிகழ்வினுடைய தலைமையாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய தலைமை உரையை இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியிலே நிகழ்த்துமாறு உங்கள் சார்பாக அவரை அன்போடு அழைக்கிறேன். தஃபதல் யா ஷேக்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் இந்த மாலை நேரத்தில் ஒரு அழகான ஒரு நிகழ்விலே நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அதாவது நிகழ்வுக்கு ரொம்ப அழகான ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க. நஸ்ருல் இஸ்லாமின் கல்வி சங்கமம் அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் பொருத்தமான ஒரு பெயர் இதுவாகத்தான் இருக்க முடியும். இந்த சபையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த சபையிலே மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக அறிஞர்கள் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த சபையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் மார்க்க கல்வியை ஏதோ ஒரு வதியத்தில் படித்து அந்த ஒரு கல்வியினுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டிய ஒரு அழகான தருணத்தில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். முழுக்க கல்வி சார்ந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த அழகான தருணத்திலே இப்பொழுது 2 புத்தகங்கள் இங்கே வெளியிடப்படுகின்றது. இந்த 2 புத்தகங்களை பிரதானப்படுத்திய இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே இன்றைக்கு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் அது மிகவும் குறைந்து கொண்டு போகக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் விரைவாக தர்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறோன்னா இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது அப்படின்னா
அந்த செய்தி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, எவ்வளோ வேகமாக அந்த செய்தியை நம்ம காதுக்குள்ளாக அல்லது நம்முடைய மூளைக்குள்ளாக சென்றடைவதற்கு முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு வேகமாக என்ன செய்ய முயற்சி எடுப்போம். உதாரணத்துக்கு நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய ஆடியோ மெசேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 செகண்ட்குள்ளே இருந்தால் கேட்குறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா முயற்சி பண்ணுவோம், அதை கேட்போம். அதே 60 செகண்டுக்கு மேலே வந்து 1 நிமிடமோ தாண்டி 2 நிமிடங்கள் வரைக்கும் இருந்துச்சு அல்லது 3 நிமிடங்கள் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்பதற்கு மிகவும் மலைப்பான ஒரு நிலைக்கு நம்ம போயிடுறோம். அதில் யாராவது ஒருத்தர் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி அனுப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஆடியோவே நம்ம கேட்குறதே இல்லை. அந்த ஆடியோவை வேகமாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வேகமாக கேட்குறதுக்கு 1, 1.5, 2 அப்படின்னு. சில நேரம் அதுக்கு மேலே ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்குன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள் உருவாக்கப்பட்டுருச்சு. விரைவாக எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும், பார்த்துக்கணும், கேட்டுக்கணும், படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் உருவாகி இருக்குது. நீங்கள் ஒரு குறுந்தகவல்களை நீங்கள் அனுப்புனீங்கன்னா கூட அந்த குறுந்தகவல்கள் ஒரு 4 வரியில் இருந்தால் சந்தோஷப்படுறோம். ரீட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தனாவே அதை படிக்கிறதுக்கு யோசிக்கிறோம். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அல்லாஹுடைய அருளால் நமது நஷ்ருல் இஸ்லாம் 10வது வெளியீடாக இன்றைக்கு 2 புத்தகங்களை வெளியிடக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா அது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருள். காரணம் என்ன அப்படின்னா, சொல்லப்படக்கூடிய செய்திகள் இது ரொம்ப முக்கியமானது. எந்த செய்தியை கொடுத்தா மக்கள் மத்தியில் அழகான முறையில் அதை கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படிப்பட்ட செய்திகளை கையில் எடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ பக்கங்கள் இருந்தாலும் படிக்கக்கூடிய அளவிற்கு ஆர்வமான மக்கள் கண்டிப்பாக உருவாகத்தான் செய்கிறாங்க. அதற்கு உதாரணம்தான் இந்த புத்தகங்கள் எல்லாம். அதுவும் ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய 2 புத்தகங்கள். அதில் ஒரு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வெளியிட்ட புத்தகத்தினுடைய 2வது பாகமாக வெளியிடப்படுகின்ற அறிஞர்கள் வாழ்வினிலே அப்படிங்கிற ஒரு புத்தகம். நிறைய அறிஞர்களை நம்ம படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் நம்ம யாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி அதை வந்து திட்டமிட்டு தமிழக தாவா களத்தில் மறைக்கப்பட்டு விட்டதோ அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா தமிழகத்தினுடைய தாவா களம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மேலோட்டமாக மார்க்கத்தை அணுகி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் மட்டுமே என்ன செய்யுது அப்படின்னா சென்று விட்டது அப்படிங்கிறது தான் மிகவும் கவலைக்குரிய விஷயம். அதையெல்லாம் உடைக்கப்படணும் அப்படின்னா, அதெல்லாம் இல்லாமல் ஆக்கப்படணும் என்ன செய்யணும் அப்படின்னா, இது மாதிரியான அறிஞர்களை பற்றி படிக்கணும். படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது முதல் நூற்றாண்டை சார்ந்த அறிஞர்களிலிருந்து சமீபத்திய நூற்றாண்டு வரை உள்ள அறிஞர்களை பற்றியான தகவல்களை மிக அழகான முறையில் என்ன செய்கிறார் அப்படின்னா மரியாதைக்குரிய ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் இந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய கல்வியின் தரத்தை நான் உயர்த்தி கொள்ளலாம். இதெல்லாம் அரபி மொழியில் இருக்கும், அதை படிக்கிறது எப்படி சிரமமாக இருக்குமே அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் உடைச்சி எடுத்திருக்கிறாங்க இந்த நஷ்ருல் இஸ்லாம் மூலமாக. அல்லாஹுடைய அருளால் இன்றைக்கி அந்த அறிஞர்களை பற்றி நம்முடைய மொழியிலே மிக சுருக்கமாக அழகான வழியிலே தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கான். அப்படின்னா கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் மாணவர்களாக மாணவிகளாக பொது சமூகத்தில் மக்களோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை என்ன செய்யணும்னா வாங்கி படிக்கணும். நிறைய நேரத்தில் வாங்குறதோடு சரி படிக்கிறதே கிடையாது. நம்ம வீட்டில் நிறைய புத்தகம் இருக்கும், அந்த புத்தகங்களை அப்படியே அடுக்கி வச்சுருப்போம், அழகாக ஒவ்வொன்றா அடுக்கி இருக்கும். அப்படியே அந்த புத்தகத்துடைய மேல் பகுதி எடுத்து பார்த்தா இங்கே அப்படியே தூசி இருக்கும். நிறைய பள்ளிவாசலில் குரான் கூட அப்படி தான் இருக்கும், அந்த தூசி அப்படியே இருக்கும். எப்போயா ஒரு தடவை அப்படி தொடச்சிட்டு திருப்பி அப்படியே வச்சுருவோம். அப்படி தான் புத்தகங்கள் நம்ம வந்து பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். அல்லாஹு தஆலா அழகான ஒரு பொக்கிஷமாக இதை கொடுத்துருக்குறான். இதெல்லாம் இன்றைக்கி இலகுவான முறையில் நமக்கு சேகரித்து தரப்படுது அப்படின்னா இதை சேகரிப்பதற்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அச்சுக்கோர்வைகள் எல்லாம் இல்லாத காலங்களிலே
அறிஞர்களை பற்றியான சேகரிப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அதையெல்லாம் சேகரித்து நம்ம கையில் தரப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்முடைய வாழ்க்கையில் பொக்கிஷங்களாக கருதி நாம் படிக்கும்போது நம்முடைய வாழ்வில் நிறைய மாற்றங்கள் வரும். நம்முடைய கல்வியினுடைய தேடல் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இது மாதிரியான சிந்தனைகள் நமக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதற்காக இந்த புத்தகங்களுடைய வாசிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அடுத்ததாக 2வது புத்தகம். இன்றைக்கு நமது பிள்ளைகளை வளர்க்குறது தான் இன்றைக்கி ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, 2 பிள்ளையாக இருந்தாலும் சரி, 3 4லாம் இருக்கிறது ரொம்ப அரிதிலும் அரிது தான். நிறையா வீட்டில் 4 பிள்ளைங்க இருந்தால் அது ஆச்சரியமான ஒன்றாகவே இன்றைக்கு பார்க்கப்படக்கூடிய சூழல் வந்துருச்சு. இன்றைக்கி பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய விதங்கள் என்பது கவலைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்குது. அப்போ அதையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு புத்தகமாக தொகுத்திருக்காங்க. 5 வழிமுறைகள், 50 விதிகள் அப்படிங்கிற அடிப்படையில். அவங்க இந்த புத்தகத்தை பற்றி நேற்று சொல்லும்போது அழகாக சொன்னாங்க. நான் ஒரு உபதேசத்திற்காக குறிப்பு எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அழகான அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக அது இருந்துச்சு. இதை எப்படியாவது தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் தமிழ் நடையில் அழகான நடைகளை கொடுத்துடணும்னு நினச்சி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த புத்தகத்தை தொகுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக உண்மையிலே நம்முடைய கல்வியை வளர்த்து கொள்வதற்கு மிக முக்கியமான இடத்தை பெறக்கூடியது புத்தகங்களும் அந்த புத்தகத்தை வாசிப்பதும் தான். என்றைக்கு அந்த வாசிப்பு முறைகளை நாம் கையில் எடுக்கிறோமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கல்வி அறிவை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நிகழ்விலே நாம் எல்லாம் இங்கே பங்கெடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வில் தலைமை தாங்குவதற்கான ஒரு அழகிய வாய்ப்பை தந்த மரியாதைக்குரிய அன்பு தம்பிகள் இருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடிவித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் யா ஷேഖனா. அடுத்ததாக நமக்கு மத்தியிலே வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய உஸ்தாதுமார்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களில் முதலாவதாக மதிப்புக்குரிய ஷேக் இக்பால் ஃபிர்தௌசி அவர்கள் நமக்கு மத்தியிலே சில நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்க உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் மக்கள் இவ்வளோ கூட்டமாக இருக்கீங்க, உற்சாகமாக இருக்க வேண்டாமா? எங்கே போனாலும் 2 தடவை சலாம் சொல்கிற மாதிரியே இருக்குது. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை, என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும், நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மார்க் அறிஞர்களே, ஆலிம் பெருந்தகைகளே, அல்ஹம்துலில்லா மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு மத்தியிலே ஒரு மாணவனாக இங்கே நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லா. உண்மையிலேயே நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமியினுடைய நிறுவனர் அன்பு தம்பி மதார்ஷா ஃபிர்தௌசி அவங்க நின்றுட்டுருக்காரு. நிகழ்ச்சிக்காக ஆரம்பமாக அவர் சொல்லும்போதே நம்ம நிகழ்ச்சி நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அல்ஹம்துலில்லா. இந்த நிகழ்ச்சி அவர் போஸ்டர் போடும்போதே நான் மண்டபம் எதுன்னு கேட்டேன். இந்த மாதிரி மண்டபம்னு சொல்லும்போது நீங்கள் நடத்துகிறீங்க, இந்த மண்டபம் சரியாக வருமா, மக்கள் அலைமோதுவார்களே, கூட்டம் சாரசாரையாக வருவார்களே அப்படின்னு ஒன்று சிம்பிளாக பண்ணுவோன்னே அப்படின்னு சொன்னார். ஆனால் மக்கள் அவரே சொல்லிட்டார், இனி பிரம்மாண்டமாகத்தான் பண்ணணும். அந்த அடிப்படையில் நல்ல வரவேற்பு. குறிப்பாக பெண்கள் சமூகம் திரளாக இங்கு பங்கெடுத்திருக்கிறீர்கள். அருமை சகோதரர் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் இந்த 2 புத்தகத்தை நமக்காக இங்கு வழங்கியிருக்கிறார்கள். தலைமை உரையிலே ஷேக் அவர்கள் சொன்னதை போல 2 முத்தான அழகான புத்தகங்கள். நேற்று இரவு பேசி கொண்டு இருக்கும்போது கூட நீங்களும் என்ன செய்யுங்க, நிறைய இமாம்களை பற்றி மக்கள்கிட்ட பேசுங்க. அவருடைய ஆர்வம், நிறைய பயான்கள் நீங்கள் செய்கிறீங்க, போகிறீங்க, வரீங்க, ஆனால் இமாம்களை பற்றி, சலஃபுகளை பற்றி நிறையா பேசுங்க என்கிற அவருடைய ஆதங்கத்தை தனிப்பட்டவன் எனக்கும் சொன்னார் என்றால் இந்த புத்தகத்துக்காக அவர் எவ்வளோ உழைத்திருப்பார் என்பதை அந்த உபதேசத்தின் மூலமாகவே புரிய முடிந்தது. இது 2 அல்ல, இன்னும் பல புத்தகங்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்
வெளியிட வேண்டும். நாங்களும் நிறைய புத்தகங்களை இன்ஷா அல்லாஹ் எழுதணுங்கிறதுக்காக நீங்கள் எல்லாம் துவா செய்யணும். ஒரு 5 நிமிடம் குறிப்பாக இங்கே பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஒரு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு நம்முடைய மதார்ஷா ஃபிர்தௌஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இங்கே அழகான ஒரு புத்தகம், பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே 50 விதிகள். ஆனால் இன்றைக்கி எத்தனையோ நேரங்களில் பிள்ளைகளுக்குடைய வளர்ப்பில் நாம் எவ்வளோ கவனம் செலுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய குறிப்பாக பெண்கள் சமூகம் எப்படி இருக்கிறார்கள்? உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது பெண்கள் தாய்மார்கள் எவ்வளோ ஹிஜாபோட மார்க்கம் வரையறுத்து கொடுத்த ஹிஜாபுடைய நிலையில் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பல நிகழ்ச்சிகளுக்கு போவோம், பல பெண்கள் பயான் கூப்பிடுவாங்க, பல திருமணங்களுக்கு போவோம். ஒரு கல்யாண ஃபங்க்ஷனு, நேருக்கு நேராக பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பார்த்தா யார்ட்டுமே சரியான ஹிஜாப் இல்லை. சரியாக ஹிஜாபை அதை பெண்களுடைய இந்த மாதிரி திரையாது போடுங்கன்னா யாருமே எதுவும் கவனிக்கலை. அந்த அளவுக்கு அலட்சியமாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கி பெண்கள் சமுதாயம் வளர்ப்பில் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறாங்க என்பதை தயவு செய்து ஆண்களும் கேட்க வேண்டும், பெண்களும் கேட்க வேண்டும். இன்றைக்கி நவீன கலாச்சாரத்தில் ஊடக உலகில் இன்றைய பெண்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி ரீல்ஸ் மோகத்தால் நடிகர்களை நேசிக்கிறோம், அவர்கள் தான் எங்களுக்கு எல்லா வகையிலும் மேலானவர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இன்னொரு இஸ்லாமிய பெண்கள் என்கிற எந்த உணர்வுமே இல்லாமல் ஆடை கலாச்சாரத்தை கூட பேணாத இன்னும் சில இஸ்லாமிய பெண்களை பார்க்கலாம். குடும்ப பெண் ரீல்ஸ் போடுகிறாள், அதை வீடியோ எடுத்து ரசிக்கக்கூடிய குடும்ப தலைவனும் இருக்கிறான். அப்போ எப்படியான சமூகத்தில் வாழ்கிறோம்? ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்பதை நிச்சயமாக சஹோர் அவர்கள் எழுதிய புத்தகத்தின் மூலமாக நீங்கள் படித்துத்தான் ஆக வேண்டும். தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். 18வது அத்தியாயத்துடைய 46வது வசனம், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. பொருளாதாரம், பிள்ளைகள் இந்த துனியாவினுடைய அலங்காரங்கள். மற்ற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அந்த பிள்ளைகள் உங்களுக்கான சோதனை, உங்கள் குடும்பம் உங்களுக்கான சோதனை, எச்சரிக்கையாக இருங்க. நாளை மறுமையிலே பிள்ளைகள் வருவார்களா இல்லையா? பிள்ளைகள் வந்து, யா அல்லாஹ், நான் வழிகட்ட காரணம், நான் பாவத்திலே விழுந்த காரணம், தவறிலே மூழ்கிய காரணம் என்னுடைய தாயும் தந்தையும் தான். அப்படியாக என்னுடைய பிள்ளைகள் எனக்கு நாளை மறுமை நாளில் சிறந்த ஷஃபாஅத்தை செய்ய வேண்டுமே. ஆனால் ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் ஈமானை நெறியோடு வளர்க்க வேண்டுமா இல்லையா? நவீன கலாச்சாரத்தை இன்றைய பெண்கள் சமுதாயத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆணுக்கு ஆண் வாழ்ந்து கொள்ளலாம், பெண்ணுக்கு பெண் சேர்ந்து இருந்து கொள்ளலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திருமணத்துக்கு முன்னாலேயே ஆபாசங்களும் தவறுகளும். இஸ்லாமிய காலேஜுங்கிறாங்க, அங்கே கூட இஸ்லாமிய பெண்களிடத்திலே மார்க்க நெறிமுறைகள் இல்லையே. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமியின் மூலமாக படிக்கக்கூடிய மாணவிகள் அப்படியாக ஹிஜாபை பேணுகிறார்கள், மார்க்க நெறியோடு இருக்கிறார்கள். அதனுடைய அந்த கல்வி சார்ந்த ஒரு இடத்தில் நாம் இருக்கும்போது அந்த ஒரு இஸ்ஸத்தை அல்லாஹ் தந்து விடுகிறான். ஆக சொல்ல வரக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த தீனை கொடுங்க. மார்க்கத்தின் அங்கமாக, சொர்க்கத்தின் சொந்தமாக வளர்த்தி எடுக்க வேண்டுமானால் அவர்களுக்கு அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், மார்க்கம்னா என்ன, இந்த மார்க்க சட்டங்களை பேணுவதில் எந்த விதமான தயக்கமோ தடுமாற்றமோ இருக்கக்கூடாது என்பதை நிச்சயமாக ஆண்களும் விளங்க வேண்டும், பெண்களும் விளங்க வேண்டும். இந்த ஈமான் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு ஹிஜாப் இல்லாத அல்லது அந்நிய ஆண் கூட கொலைஞ்சி பேசுவது, இன்ன வேற நவீன சாதனங்களால் வழிகட்டு போகக்கூடிய காரியங்களால் ஈமானே வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தக்கூடிய கேவலத்தை பார்க்கிறோமா இல்லையா? வரலாற்றிலே ஈமானிய பெண்கள் அல்லாஹ் யாருங்க ஈமானுக்கு ரோல் மாடலாக சொல்கிறான்? எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் ஈமானுக்கே ரோல் மாடல். அப்படியான ஈமானுக்குரிய மிகப்பெரிய கண்ணியமே தாய்மார்களே நீங்கள் தான். அல்லாஹ் உங்களைத்தான் அப்படியான ஈமானுக்குரிய சொத்தாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னைக்கு மார்க்கம் இல்லாததால், அல்லாஹுடைய அச்சம் இல்லாததால், நாளைய மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானே என்கிற எந்த பயமும் இல்லாததால் ஈமானே வேண்டாம் என்று அற்ப காதலுக்காக ஓடி போகக்கூடிய கலாச்சாரத்தை பார்க்கிறோமே. ஈமானுக்காக எந்த விதமான அர்ப்பணிப்பு கூட செய்யாத மோசமான காலகட்டத்தை பார்க்கிறோமே. ஆனால் அன்றைய ஈமானிய பெண்கள் எடுத்துக்கொண்டால் எதை இழந்தாலும் இந்த ஈமானை இழக்க மாட்டோம். ஆடை ஹிஜாப் எத்தனையோ நம்முடைய நாட்டில் இப்போது கூட பார்க்கிறோம். கல்லூரிக்கு ஹிஜாப் அணிந்து வராதே, ஹிஜாபை எடுத்துவிடு என்று சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஹிஜாபு தான் நீங்கள் ஈமானின் அடிப்படை என்று வாழக்கூடிய இன்றைக்கும் ஈமானிய பெண்களை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஈமானிய பெண்களாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் தான் முக்கியம், ரசூல் தான் முக்கியம் என்று வாழ்ந்த ஈமானிய பெண்களுடைய வாழ்க்கையை, வரலாற்றை கொஞ்சம் படித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் ஈமானிய புத்துணர்ச்சியோடு தன் சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் அல்லாஹ் ரசூலை விட அவர்கள் எதுவுமே முக்கியமல்ல. உங்களுக்கு தெரியுமா, அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகன்தான் ஹபீப் இப்னு ஸைத். ஒரே ஒரு வரலாறு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அவர் என்ன செய்கிறாரு, முசைலமா என்கிற அந்த தான் நபி என்று பொய்யன் என்று எல்லா மக்களும் அறிந்திருந்தார்கள். ஆனால்
அவனை சுற்றியும் சில மக்கள் நபியாக அவனை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். அந்த நேரம் பெருமானார் ஹபீப் இப்னு ஸைத் அந்த முசைலமாவிடத்திலே நீ போய் எச்சரிக்கை செய்து விட்டு வா. யார் போனாலும் அடித்து கொண்டுறான், கொடுமைப்படுத்துகிறான். நேராக வீட்டுக்கு வருகிறார் ஹபீப் இப்னு ஸைத். தன் தாயிடத்திலே சொல்கிறார், அம்மாரா எப்படி தன் பிள்ளையை வளர்த்தார் என்று கொஞ்சம் யோசிப்பதற்காகத்தான் இந்த உபதேசம் தோழர்களே, தாய்மார்களே. அந்த நேரத்தில் தன் மகன் வந்து சொல்கிறார், நான் முசைலமாவை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய போகிறேன் அம்மா என்று சொல்லும்போது தாயாருக்கு தெரியும் தன்னுடைய மகன் போகிறது எந்த அளவுக்கு கடினமான ஒரு பயணம், திரும்பி வருவது சாத்தியமே இல்லை. மகனே புத்தாடை அணிந்து கொள், நறுமணங்களை பூசிக்கொள் என்று அவருக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு கட்டி அணைத்து மகனை வழி அனுப்பி வைக்கிறார்கள். முசைலமாவை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார் அந்த ஹபீப் இப்னு ஸைத், அம்மாராவினுடைய மகன். நீ யார்? ஆனா ரசூல் இல்லா, பெருமானாருடைய ரசூலாக நான் இங்கே வந்திருக்கிறேன். கடைசியில் அந்த முசைலமா மிரட்டுகிறான், என்ன நபியின் ஒத்துக்கொண்டால் உன்னை நான் விட்டு விடுகிறேன். இரண்டு காதுகளை கையை வைத்து மறைத்துக் கொள்கிறார் ஹபீப் இப்னு ஸைத். என் உடலிலே கடைசி மூச்சு இருக்கிற வரை நான் அப்படி சொல்ல மாட்டேன். உன்னை இரண்டு கைகளை வெட்டுகிறான், உடம்புகளை சிதைத்து கொடூரமாக்கி ஹபீப் இப்னு ஸைதை கொன்றுவிட்டு தன்னை யாராவது ஏற்க மறுத்தால் இதே கதிதான் என்று அவருடைய ஜனாசாவை பொட்டலமாக மடித்து ஊருக்கு அனுப்பி வைக்கிறான். தாய்மார்கள் இங்கே இருக்கிறீர்களே, தோழர்களே, பெரியோர்களை யோசித்து பாருங்கள். இந்த துனியாவில் நீங்கள் அதிகமாக நேசிப்பது உங்கள் பிள்ளைகள் தானே. பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கைக்காகத்தானே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த பிள்ளையின் ஜனாசாவின் முகத்தை பார்க்கும்போது எப்படி ஒரு தாய்க்கு இருக்கும்? எவ்வளோ கலங்குவாள், ஏங்குவாள், உருகி விடுவாளா இல்லையா? எல்லாரும் அழுறாங்க, அம்மாரா மட்டும் புன்முறுவல் பூர்க்கிறார்கள். எல்லாரும் பெண்களும் கேட்குறாங்க, அம்மா உன் மகனுடைய கோலத்தை பார்த்து எங்களாலேயே தாங்க முடியலையே, ஆனால் நீ உன் முகத்தில் ஒரு அழுகை கூட வரலை, ஒரு சொட்டு கண்ணீரை வடிக்கலை என்ன ஒன்று. அந்த தாய் சொன்ன வார்த்தையை பாருங்கள், ஒருவேளை முசைலமாவிற்கு பயந்து என் மகன் அவனை நபி என்று ஏற்று வந்திருந்தால் காலமெல்லாம் அழுதிருப்பேன். ஈமானை இழந்து வந்துட்டானே, கடைசி வரை அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமானால் மொழிந்ததால் மட்டுமே என் மகன் இறந்திருக்கிறானே. நாளை மறுமையில் ஒருவேளை அல்லாஹ் எனக்கு சோனத்தை தந்தால் நான் சோனத்திலே நுழையக்கூடிய நேரம் என் மகன் அம்மா என்று வரவேற்பானே. அந்த காட்சிகளை நினைத்து நான் பூரிப்படைகிறேன். எப்படிப்பட்ட ஒரு தாய், எப்படிப்பட்ட ஈமானிய பிள்ளையை வளர்த்தெடுத்தார்கள். அப்படிப்பட்ட தாயாக, அப்படிப்பட்ட பெற்றோர்களாக இங்கே நாங்கள் இருக்க வேண்டும். நவீன உலகத்திலே பெண்கள் சமுதாயம் சீரழிவதை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். அப்படியான சூழல்கள் மாற்றப்பட்டு மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் கொள்கை அகீதாவிலே உறுதிமிக்க சமுதாயத்தை, குறிப்பாக பெண்கள் சமுதாயத்தை நாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல அருமையான புத்தகத்தை, குறிப்பாக 2 புத்தகங்களை இந்த புக்கு உடனே படித்து ஒரு குறிப்பெடுத்து பயான் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த புத்தகங்களெல்லாம் வாங்கி படித்து 50ல் முதல்ல ஒரு 5ஐயாவது நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்து சிறப்பித்த அன்பு சகோதரர் மதார்ஷா ஃபிர்தௌசி அவர்களுக்கும், அன்பு சகோதரர் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌஸ் ஜஸாக்கல்லாஹ் ஹைராவை சொல்லி, குறிப்பாக இன்றைக்கி அவங்களுடைய தாயார் வந்திருக்காங்களான்னு தெரியல, அவங்க 2 பேருமே சொல்லுவாங்க, எங்களுக்கு எங்கள் தாய் தான் முதுகெலும்பு, அவங்க தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறேன். அப்படியான நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களாக இங்கே நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கு முன்மாதிரியாக 2 ஷேഖுடைய தாய் அவங்க இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு ஆயிலை தரட்டும் என்று துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஷேக் அண்ணன் இக்பால் ஃபிர்தௌசி அவர்களுக்கு. அடுத்ததாக நமக்கு மத்தியில் சில நிமிடங்கள் வாழ்த்துரை பேசுவதற்காக மதிப்பிற்குரிய ஷேக் பஷீர் ஃபிர்தௌசி அவர்களை அழைக்கிறேன். அவர்களை பொறுத்த மட்டிலே மாஷா அல்லாஹ், பொதுவாக இஸ்லாமிய பதிப்பகங்கள் என்கின்ற அடிப்படையில் சில வருடங்களுக்கு முன்பாக எந்த புக்கை அடித்து ஒரு கேட்சிங்காக ஒரு தலைப்பை போட்டால் மக்கள் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. புக்குக்குள்ளே என்ன வேணால் இருக்கட்டும், புக்குடைய தலைப்பு மாத்திரம் என்ன செஞ்சுருவோம், நல்லா கேட்சிங்காக போட்டு அந்த புக்கை நம்ம விளம்பரப்படுத்தணும் என்றால் மக்கள் அதை வாங்குவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த தருணத்தில் அந்த புக்கெல்லாம் வாங்கி படிக்கிற பொழுது உள்ள சுண்ணாக்கு இவ்வளோ முரணாக இருக்குது, இவ்வளோ விதத்தான விஷயங்களை சர்வசாதாரணமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா எழுதி விற்கிறாங்க, மக்கள் இதை வாங்கி படிக்கிறாங்களே அப்படின்ற அடிப்படையில் அஹ்லு சுன்னா என்கின்ற பதிப்பகத்தை மாஷா அல்லாஹ் உருவாக்கி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் புத்தகங்களை நம்ம வெளியிடணும். பொதுவாகவே பதிப்பகங்களை பொறுத்த மட்டிலே அது லாபகரமான ஒரு துறை என்று சொல்லிவிட முடியாது. இங்கே லாபம் நோக்கம் கிடையாது, இந்த மனப்பான்மையை உடைக்கணும். எதை எழுதினாலும் மக்கள் வாங்கி படிப்பாங்க அப்படின்ற மனப்பான்மையை உடைச்சி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் புத்தகங்கள் எழுதப்பட்டால் தான் நம்ம வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வரணும் என்கின்ற அடிப்படையில்
அஹ்லு சுன்னா என்கின்ற பதிப்பகத்தை பொறுத்த மட்டிலே மாஷா அல்லாஹ் நமக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு பதிப்பகம். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாக கொண்ட ஒரு பதிப்பகம். அப்படிப்பட்ட அந்த பதிப்பகத்தினுடைய நிறுவனர் நம்மளுடைய சகோதரர், இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வகுப்பு தோழர் ஷேக் பஷீர் ஃபர்தோசி அவர்களை சில நிமிடங்கள் வாழ்த்துரை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அம்மா பஅத். அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய தர்மீய சகோதரர்களே, தாய்மார்களே, நவீன காலத்தில் நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்றால் அதிகமானவர்களுடைய பதில் இல்லை என்பதுதான். நாம் எல்லாம் ரீல்ஸில் மூழ்கி கிடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் எந்நேரமும் நம்மை விட்டு விலகாத செல் என்கிற செல்ல ஷைத்தான் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறான். அதனால் நம்முடைய நேரங்கள் எல்லாம் அதிலே அதிகமாக வீணாகி கொண்டிருக்கிறது. பயனுள்ள வழியில் நாம் அதை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னாலும் கூட முழுமையாக அதனை நாம் பயனுள்ள முறையில் பயன்படுத்துகிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புத்தகங்கள் என்பது நம்முடைய அறிவை செறிவூட்டக்கூடிய விஷயம். சொல்லுவார்கள், வாசிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால்தான் யோசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் என்று. யாரிடத்தில் வாசிப்பு பழக்கம் இல்லையோ அவர்களிடத்தில் யோசிக்கக்கூடிய தன்மை இருக்காது. இன்றைய நவீன கால தலைமுறையை நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கான அடையாளங்களாக, அவர்களுக்கான பெயர்களாக தருதலைகள் என்றும் தற்குறிகள் என்றும் இன்றைக்கு அடையாளப்படுத்துகின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பெயர் என்று கேட்டால் அவர்களுக்கும் வாசிப்பிற்கும், அவர்களுக்கும் கல்விக்கும், அவர்களுக்கும் அறிவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புத்தகங்கள் எழுதுவது என்பது மிகப்பெரிய சவால். அதை அருமை சகோதரர் மதார் ஷா ஃபிர்தோசி அவர்கள் தற்போது கூறிக்காட்டியதை போன்று இதை லாப நோக்கத்தில் நடத்த முடியுமா என்றால் அது மிக மிகப்பெரிய சவால். ஆனாலும் கூட இந்த சமுதாயம் மார்க்க கல்வியை பெற வேண்டும், அதற்கு ஒரு ஊடகமாக புத்தகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் இந்த உலகத்தில் விட்டு செல்லுகின்ற சிறந்த ஒரு அடையாளமாக கல்வி இருக்க வேண்டும். இந்த 2 நூட்களில் ஒரு நூல் அறிஞர்களை பற்றி, அது 2வது தொகுதி. அப்படி என்றால் இதற்கு முன்னர் ஒரு தொகுதி, அதாவது முதல் வால்யூம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே சில அறிஞர்களை பற்றி, அஹ்லு சுன்னாவுடைய மாபெரும் இமாம்களாக இருந்து கொண்டிருக்கிற இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள், இமாம் புகாரி அவர்கள் போன்ற மிகப்பெரிய மகத்தான ஆளுமைகளை குறித்து அந்த நூலிலே ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தோசி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றிய செய்திகளை மிக அருமையான ஆதாரமாக செய்திகளை மட்டுமே தொகுத்து வரலாறு நூல் என்கிற அடிப்படையில் மட்டுமல்லாமல் அதிலே நமக்கு பாடங்கள், படிப்பினைகள் மிக்க ஒரு நூலாக தந்திருக்கிறார். அந்த நூல்களை வாங்குவது, வாசிப்பது என்பது இன்றைய காலத்தின் தேவை. நாம் உருவாக்க விரும்புகின்ற எதிர்கால சந்ததிகளை வாசிக்கக்கூடியவர்களாக நாம் உருவாக்கி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை தேவை. இன்னைக்கு நம்ம யாருமே வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன காரணம் சொல்லுவோம்னா, நமக்கு முன்னால் புத்தகமே இருக்காது. நம்ம எல்லாரும் எடுத்து பார்ப்போம் போனை, மணிக்கு 1 மணி நேரம். ஏன், நம்மள்கிட்ட போன் இருக்கு, அது நமக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்குது. அல்லது வீடுகளிலே 65 இன்ச்சு முதல் அல்லது 100 mm வரைக்கும் என்னது டிவி இருக்கு. அல்லது ஆளுக்கு ஒரு லேப்டாப்போ ஒரு டேபோ இருக்கும். ஆனா என்ன இல்லை, நம்முடைய வீடுகளில் ஒரு அலமாரை இருந்து, ஒரு புத்தக அறை இருந்து, ஒரு லைப்ரரி என்று நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் லைப்ரரி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நம்முடைய பதில். அதனால் நம்முடைய வாசிப்பார்வம் குறைந்திருக்கு. அன்பானவர்களே, இந்த நூலை எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு ஒரு அறிஞரை பற்றி எழுத வேண்டும் என்று சொன்னால் ஏதோ சில மணி நேரங்கள் இருந்து கொண்டு அதை எழுதிவிட முடியாது. அவருடைய வாழ்க்கை வரலாறை படிப்பதற்கு பல்வேறுபட்ட நூல்களை வாசிக்க வேண்டியிருக்கு. அதிலிருந்து செய்திகளை தொகுத்தால் மட்டும்தான் எழுத முடியும். அந்த வாசிக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய சிந்தனையிலே பதிய வைத்து அதை கோர்வையாக்கி அதற்கென்று ஒரு நூல் வடிவம் கொடுப்பதுதான் எழுத்து என்பது. அப்படியான ஒரு செயல், ஒரு ஆகச்சிறந்த செயல். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எதை கொண்டு ஒரு மனிதனுடைய அறிவு அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அவர் சொன்னார்கள், பி கிதாபத்திஹி, அவருடைய புத்தகத்தின் மூலமாக, அவருடைய எழுத்தின் வாயிலாக. அந்த அளவிற்கு எழுத்துத்துறையில் யார் அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் கல்வித்துறையில் ஆழமானவர்கள்.
அதே நேரத்தில் இன்றைக்கு சமூகம் எப்படி பார்க்கணும்னு சொன்னா பேச்சாளர்கள் தான் மிகப்பெரிய ஆய்வாளர்களாக அறிஞர்களாக பார்க்கின்ற ஒரு காலகட்டம். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னக்கும் ஃபி ஸமனின் கஸீரன் ஃபுகஹாஉ கலீலும் ஹுதபாவும். நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் நிறைய அறிஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். வயத்தி அலன்னாஸ் ஸமானுன், மக்களுக்கு ஒரு காலம் வரை இருக்கிறது, அந்த காலத்தில் கஸீரன் ஹுதபாவு வ கலீலும் ஃபுகஹாவு, ஃபுகஹாக்கள் அறிவாளிகள் மார்க்கத்தை படித்த கற்றறிந்த அறிஞர்கள் குறைவாக இருப்பார்கள், ஆனால் பேச்சாளர்கள் நிறைய இருப்பார்கள். அதோடைய தாக்கம் இன்றைக்கு நம்மளை எல்லாம் பாதித்துக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, ரீல்ஸ் மோகத்திலே சிலர் மார்க்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இருக்கிறோம், நாங்க அனாச்சாரமான ஆபாசமான அருவருக்கத்தக்க விஷயங்களை ஏறிட்டு பார்ப்பதில்லை, அதற்காக நாங்கள் போன்களை பயன்படுத்துவதில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரீல்ஸ்ல வரக்கூடிய பேச்சாளர்கள் சொன்னது ஷேக் ரஹமத்துல்லா ஃபர்தோசி அவர்கள் அவருடைய தலைமுறையில குறிப்பிட்டாங்க இல்லையா, 60 செகண்டுக்கு மேல பேசினா கேட்கறதுக்கு தயார் இல்லை. அப்ப அந்த ரீல்ஸ்ல எவ்வளவு பேசணும், அதான் 60 செகண்டுக்குள்ள பேசணும் அல்லது 1 நிமிஷத்துக்குள்ள பேசணும். அப்படி பேசக்கூடியவர்கள் அவங்க குர்ஆனை சொல்றாங்களா, சுன்னாவை சொல்லுகிறார்களா, அல்லது குர்ஆனையும் சுன்னாவையும் சரியான முறையில் விளங்கி சொல்லுகிறார்களா, விளங்காமல் சொல்லுகிறார்களா என்றெல்லாம் பார்க்காமல் அதை கேட்பதற்கும் அதை ரசிப்பதற்கும் அதை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்கும் என்றே இன்றைக்கு நினைக்கிறோம் நம்மில் அதிகமானவர்கள் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய நேரங்களை பயனுள்ள வகையில் கழிப்பதற்காக வேண்டி இந்த புத்தகங்கள் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் புத்தகங்களை கையிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக, அது எந்நேரமும் வாசிக்கக்கூடியவர்களாக, குறைந்தபட்சம் நம்மிலே அதிகமானவர்கள் பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரியில் படிக்கின்ற காலகட்டத்திலே வேண்டுமானால் புத்தகத்தை புரட்டி இருப்பார்கள். அதற்கு பிறகு நமக்கு புத்தகத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற ஒரு நிலை உருவாயிருக்கும். அப்படி இல்லாமல் நாம் எல்லா காலத்திலும் வாசிப்பதற்கென்று ஒரு நேரத்தை செலவிட வேண்டும். காலையிலோ மாலையிலோ நம்முடைய 24 மணி நேரமும் நம்ம எப்பவுமே என்ன செய்யறதுல பிஸியா இருக்கிறதுல அப்படி இருக்க முடியாது. மனிதனாக எத்தனையோ மணி நேரங்களை நாம் வீணாக கழிக்கிறோம். அதிலே சில மணிகளை, 1 மணி நேரம் ஒன்றுக்கு நான் நாளொன்றுக்கு 1 மணி நேரம் வாசிப்பதற்கு நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிட முடியும், இந்த புத்தகத்தை முழுமையா வாசித்து முடித்து முடியணும். இந்த புத்தகம் என்ன செய்யலாம், 1 மணி நேரம் போதும் ஒருவருக்கு வாசித்து முடிப்பதற்கு. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு வேகம் இல்லை அல்லது வாசித்தால் உடனுக்குடன் புரியல, ஏன்னா நம்மகிட்ட வாசிப்பு இல்லை என்பதன் காரணமாக நமக்கும் அந்த வாசிக்கக்கூடிய செய்திக்கும் நம்முடைய மூளைக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால வாசிக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய மண்டையில பதியிறது இல்லை. அப்ப அதனால என்ன செய்யணும், நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக 1 மணி நேரம் செலவிடுங்க. அந்த 1 மணி நேரத்துல நீங்க மொத்த புத்தகத்தை வாசிக்காமல் சின்ன சின்ன பக்கங்களா, சிறிய பக்கங்களா கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு அந்த பழக்கத்தை தரும். அதன் மூலமா நான் நாமும் வாசிப்பாளர்களாக மாறலாம், வாசிக்கக்கூடிய வாசகர்களாக மாற முடியும் என்கிற ஒரு உத்தேசத்தை நான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொள்கிறேன். காரணம், நம்முடைய நேரம் என்பது அளவிட முடியாத, மதிக்க முடியாத ஒரு நேரம். அந்த நியமத்தது. அப்படிப்பட்ட நேரத்தை நாம் வீணா கழித்துக் கொண்டிருக்கிறோம். அதை வீண் போவதை விட்டு பாதுகாக்கின்ற ஒரு நமக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற ஒரு சிறந்த ஒரு உபகரணி ஊடகம் தான் வாசிப்பு என்பது. நல்ல நூட்களை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற நூட்களை ரசூல் இஸ்லாமில் ஏறத்தாழ 10க்கு மேற்பட்ட நூட்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நூட்களை நீங்கள் என்ன செய்றீங்க, வாங்குறீங்க, அதை படிக்கிறீங்க. அதே போன்று அஹ்லுஸ் சுன்னாவை சார்ந்த எத்தனையோ பப்ளிஷர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவருடைய புத்தகங்களை நீங்கள் வாசிக்கிறீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கல்வி மெருகேறும். அதே போன்று நம்முடைய நேரங்கள் வீணாவதை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த புத்தகத்தை ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் 2 புத்தகத்தை ஒரே நேரத்தில் எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் வெளிநாட்டிலே பணிபுரிந்திருக்கின்ற போது அங்கே அவர்கள் பல்வேறு அலுவலர்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இடைப்பட்ட காலத்தில், ஏன்னா கடந்த முறை வந்த போது அப்ப என்ன செஞ்சாங்க, ஒரு 2 புத்தகத்தை அவர் வெளியிட்டு போனார். மறுபடியும் என்ன செய்யறாங்க, இந்த ஆண்டு வரும்போது இதை இடைப்பட்ட காலத்துல அவருடைய எல்லா பணிச்சுமைகளுக்கு மத்தியில இதை அவர் செய்கிறார் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு அவர் செய்யக்கூடிய ஒரு சேவை என்பதை கருத்தில் கொண்டு அதற்கு மதிப்பளிக்கும் வண்ணமாக இந்த புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும், அதை நாம் மக்களிடத்தில் பரவலாக்க வேண்டும். இன்னும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த புத்தகம் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான வழி என்ன அப்படின்னு சொன்னா, நாம திருமணங்களுக்கு செல்லுகிறோம், விழாக்களுக்கு செல்லுகிறோம், அங்கெல்லாம் நமக்கு அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. நாம் என்ன அன்பளிப்பு கொடுப்போம், பேனா, பென்சில், டப்பா, சோப்பு டப்பா, இப்படி எல்லாம் நினைக்கிறோம். அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் அறிவை அன்பளிப்பா கொடுங்கள். புத்தகத்தை நீங்கள் வாங்கி யாரிடத்துல என்ன புத்தகங்கள் இல்லையோ அதை வாங்கி அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுங்க.
இன்ஷா அல்லாஹ். அதன் மூலம் நீங்கள் ஒரு நன்மை செய்கிறீர்கள், அந்த மக்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். அதே போன்று இது போன்ற ஷேக் அவர்களை போன்ற எழுதக்கூடிய எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறீர்கள். இந்த சமூகத்திலே கல்விப்பணி தொடர்ந்து ஈடுபடுவதற்கான, தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கான பங்களிப்பை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இப்படிப்பட்ட முறையிலே இந்த துறைக்காக வேண்டி நம்முடைய பங்களிப்பை செலுத்துவோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த அமல்களை, நல்ல முயற்சிகளை எல்லாம் புரிந்து கொள்வானா என்று கூறி என்னுடைய இந்த வாழ்த்துறை நிறைவேற்றுகிறேன். அடுத்ததாக இந்த புத்தகத்தினுடைய தொகுப்பாளர் மற்றும் ஆசிரியர் மரியாதைக்குரிய ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் இந்த புத்தகம் குறித்துண்டான ஒரு சுருக்கமான அறிமுக உரையை நமக்கு மத்தியில் நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பிற்குரிய மார்க்கறிஞர்களே, இஸ்லாமிய அழைப்பாளர்களே, கல்வி தேடும் மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக பல இடங்களிலிருந்து வருகை இருந்திருக்கிற என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வாசிப்பை நேசிப்போம் என்கிற ஒரு புதிய தத்துவத்தை கல்வி தேடும் சமூகத்திற்கு மத்தியில் பரவவிட வேண்டும் என்கிற நன்னோக்கில் நஷ்ருல் இஸ்லாமின் கல்வி செங்கமம் என்கிற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கல்வி திருவிழாவில் ஒரு சிறப்பான ஒரு மைல்கல்லாக இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நூல் வெளியீட்டை சிறப்பிப்பதற்காக என் நெஞ்சத்து நேசர்கள் எல்லாம் இங்கே மேடையில் வீற்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவரை பற்றியும் நான் பேச வேண்டுமானால் பல நிமிடங்கள் அதற்கே செலவழிக்க வேண்டும். ஆனால் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் 10 நிமிடத்திற்குள் முடித்துக் கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார். என் அருமையானவர்களே, பெரும்பாலும் பிறர் அமைக்கக்கூடிய மேடையில் நாம் பேசுவது வழக்கம். ஷேக் அவர்கள், எனது அருமை நண்பர் பஷீர் ஃபிர்தௌசி அவர்கள் சொன்னதை போல், வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற நான் 1 மாத விடுமுறைக்காக வந்திருக்கிற நேரத்தில் தான் இந்த சிறப்பிற்குரிய ஒரு பாக்கியம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். நான் புதன்கிழமை இரவு வந்து இறங்கினேன். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று இந்த 4 நாட்களுக்குள் சற்றேறக்குறைய ஒரு 10-12 இடங்களிலே போய் பேசிவிட்டு வந்து விட்டேன். முதலெல்லாம் பேசுவதற்கு கூப்பிடும் போது அரை மணி நேரம், 1 மணி நேரம் தான் அதிகபட்சம் பேச சொல்லுவார்கள். இப்போது எங்கிருந்து இந்த புதிய சிஸ்டத்தை கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை. போகிற பக்கமெல்லாம் 2 மணி நேரங்கள், 3 மணி நேரங்கள் என்று பேச சொல்லி விடுகிறார்கள். அப்படி தொடர்ச்சியாக பேசிய காரணத்தினால் நேற்று கூட நானும் ஷேக் இக்பால் ஃபிர்தௌசி அவர்களும், மரியாதைக்குரிய ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தௌசி அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்தோம். 2 பேச்சாளர்களும் வெண்கல தொண்டைகளை வைத்திருப்பதனால் நேற்று அவர்கள் தரிசித்தார்கள். இப்போது மாஷா அல்லாஹ் சிரிப்பாய்ந்தார்கள். ஆனால் நானோ ரொம்ப எளிமையான தொண்டை, இலகுவான தொண்டையை வைத்திருப்பதனால் நீண்ட நேரம் நம்மால் பேச முடியவில்லை. பேசுகிற எல்லோருமே ஒரு கருத்தை நம்ம அனைவருக்கும் பதிவு செய்தார்கள். வாசிக்கிற பழக்கம் மக்களிடத்திலே இல்லை என்று. நான் இந்த கருத்திற்கு முரண்படுகிறேன். இப்போது நடைபெற்ற தேர்தல் ரிசல்ட் நமக்கு முற்றிலுமாக அது என்ன செஞ்சிருச்சு, மாற்றி அமைத்து விட்டது. எல்லாரும் வாசிக்கிறார்கள், ஆனா புத்தகங்களை வாசிக்கிறது. வாசிக்காமையா நேற்று கட்சி ஆரம்பித்தவர் இன்றைக்கு நாடை பிடிக்க முடிந்திருக்கிறது. அப்படிதானங்க? இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் நடைபெற்ற பரப்புரையில் தானே இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். அங்கே என்ன படிக்காமையா ஓட்டு போட்டா? எல்லாரும் படிக்கிறார்கள், ஆனால் எதை படிக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. அன்று கூட ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது புத்தகம்லாம் எழுத ஆரம்பித்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவருக்கு பதில் சொன்னாமல் எழுதுறோம், ஆனால் எல்லாரும் படிக்கிறாங்களா அப்படிங்கிறதான் கேள்வி அப்படின்னு. அவர் சொன்னார், சரி கவலைப்படாதீங்க, இப்பெல்லாம் பழைய காலம் அப்படியே திருப்பி வருது. ஒரு காலத்தில் இதையெல்லாம் மக்கள் உணவுப் பொருட்களாக ஒதுக்கி வைத்தார்களோ அதையெல்லாம் இப்போது விரும்பி சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அவர் சொன்ன உதாரணம், ஒரு காலத்தில் கருப்பட்டினா எல்லாத்துக்கும் கசக்கும். இன்றைக்கு எல்லாரும் கருப்பட்டியை தேடி தேடி ஓடுறான். அவன் இல்லையா? இந்த சோளங்கள், நவதானியங்கள் இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்டது. இப்போது அதையெல்லாம் எல்லோரும் தேடிக்கொண்டு ஓடுகிறார்கள். அதுதான் இப்போ ரொம்ப விலை ஏறிடுச்சு. அதே மாதிரி வாசிக்கிற பழக்கமும் மக்கள்கிட்ட வரும். அதனால் நீங்கள் எழுதுறதை எழுதிக்கிட்டே இருங்க. என்ன அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் எழுதி கொண்டிருக்கிற இந்த தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஷேக் அவர்கள் உரையாற்றியதை, உரையிலே நினைவுறுத்தியதைப் போல உரை நிகழ்த்துவதற்காக நாம் தேடிய குறிப்புகள் தான். அதிலும் குறிப்பாக நமது நஷ்ருல் இஸ்லாம் அகாடமி
நல்ல கல்வியை மக்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு அடித்தளமாக மாஷா அல்லாஹ் பிளாட்ஃபார்மாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது அறிவோம் அறிஞர்கள் என்கிற தலைப்பில் ஒரு 20 வார நிகழ்ச்சிகளை நடத்தினோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அறிஞரை பற்றி பேச வேண்டும் என்று. காரணம், மரபு வழி மார்க்க கல்வியை மக்களிடத்திலே பரப்புகிற போதுதான் கல்வி பாதுகாக்கப்படும். புதிய புதிய சிந்தனையாளர்கள், பேச்சாளர் பெருதுகைகள் உரத்த குரலில் எதுகை மோனையோடு ஏற்ற இறக்கத்தோடு பேசுவார்களே தவிர, ஆனால் மார்க்கத்தின் உள்ளார்ந்த கருத்துக்களை அவர்களால் சரிவர சொல்ல முடியாது. உண்மையில் பாதுகாக்கப்பட்ட சமூகமாக இருந்தவர்கள், முதல் 3 தலைமுறையிலே இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு சமூகம். அவர்களது கல்வியும் அவர்களது இபாதத்தும் அவர்களது ஒழுக்கமும் இன்று வரைக்கும், ஏன் கியாமத் நாள் வரை வாழுகிற எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அறிஞர்களையும் அவர்களது அடிச்சுவட்டில் வாழ்ந்த அறிஞர்களையும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் தொகுத்து எடுத்து இந்த புத்தகத்திலே அல்ஹம்துலில்லாஹ் கோர்த்திருக்கிறோம், சேர்த்திருக்கிறோம். இது எதுவுமே நமது சொந்த கருத்து அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய உலகிற்கு மிகப்பெரிய சேவைகளை செய்து வருகிற, கலப்படமில்லா கல்வியறிவை பரப்பி வருகிற மகத்தான அறிஞர்கள் எழுதிய அரபு ஆக்கத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு தான் உங்கள் முன்னே புத்தகமாக வீற்றிருக்கிற இந்த 2 நூல்கள். அதிலும் குறிப்பாக இந்த நவீன யுக பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும் 50 விதிகளை பொறுத்தவரை ஈராக்கில் இருக்கிற ஒரு பிரபல்யமான அறிஞர் எழுதிய ஒரு புத்தகம் தான். ஆனாலும் தமிழ்நாட்டின் நடைக்கேற்ப, நமது இந்தியாவின் நடைக்கேற்ப சில பல கருத்துக்களை கூட சேர்த்து நாம் சில தலைப்புகளை போட்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த புத்தகமாக வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அதனால் இருந்த 2 புத்தகங்களையும் மாஷா அல்லாஹ் நீங்கள் வாங்க வேண்டும், படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும் என்பதே எமது ஆவாவும் துவாவும். குறிப்பாக அறிஞர்களை பற்றிய செய்திகள் இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அறிவோம் அறிஞர்கள் என்கிற தலைப்பில் நாம் அந்த செய்த ஒரு பரப்புரை, நாவில் வந்த நல்முத்துக்கள் மாஷா அல்லாஹ் அச்சுக்கோர்வைகளால் துவக்கப்பட்டு புத்தகங்களாக உங்களிடத்தில் தரப்பட்டிருக்கிறது. இதில் ஆதி காலத்திலே இமாம்களாக வாழ்ந்த இமாம் சுஃபியான் அஸ்-சௌரி, ஹஸனுல் பஸ்ரி, சஹீஹுல் இமாம் புகாரி என்று ஆரம்பித்து நாம் வாழ்ந்த இந்த சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த மாபெரும் மார்க்க மேதைகளான இமாம் அல்பானி, இமாம் பின் பாஸ், இமாம் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் உட்பட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தின் சலஃபியா தாவாவின் சமகால சொத்தாக அறியப்படுகிற மரியாதைக்குரிய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் வரை இந்த புத்தகத்திலே அல்ஹம்துலில்லாஹ் எழுதியிருக்கிறோம். இப்னு பாஸ் பற்றி நான் நிறைய அங்கங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போது என்னோடு நெருக்கமாக இருந்த ஒருவர் சொன்னார், அது யாருங்க பின் பாஸ்? பிக் பாஸ் கேள்விப்பட்டிருக்கோம், அது யாருங்க பின் பாஸ்? இப்படி பிக் பாஸை கேள்விப்பட்டிருக்கோம், அது யாருங்க பின் பாஸ் என்று ஒருவர் கேட்டார். அப்போதுதான் எனது உள்ளத்திலே ஒரு சிந்தனை தோன்றியது, எப்பாடுபட்டாவது அந்த இமாம் பின் பாஸை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு சின்ன கருத்து சுருக்கமாகத்தான் இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு புத்தகமும் சுமார் 600 பக்கங்கள் 700 பக்கங்கள் கொண்ட புத்தகத்திலிருந்து படித்து அல்ஹம்துலில்லாஹ் தேர்ந்தெடுத்து எடுக்கப்பட்டது. மிக குறிப்பாக மரியாதைக்குரிய மார்க்க மாமேதை இமாம் பின் பாஸ் அவர்களது நேரடி செயலாளர், அலுவலக செயலாளர், அவரோடு வாடையிலும் கோடையிலும் வாழ்ந்தவர், சற்றேறக்குறைய 40 ஆண்டு காலம் ஷேக் அவர்களை பற்றி பிடித்தவர். அப்படிப்பட்டவர் ஷேக் அவர்களை பற்றி எழுதிய புத்தகம் ஒரு 680க்கும் மேற்பட்ட புத்தகம். அதிலிருந்து நான் சுருக்கி எடுப்பதற்குள் எனக்கு போதும் என்றாகிவிட்டது. புத்தகத்திற்கான எழுத்துப்பணியில் முதல் கட்டமாக நான் இதை எடுத்து தொகுத்து தம்பியிடத்திலே தரும்போது தம்பி சொல்லிவிட்டார், இதையும் நீங்கள் கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்று. மீண்டும் அதை குறைத்து ஒரு வழியாக அல்ஹம்துலில்லாஹ் 200 பக்கங்களில் குறைவான பக்கங்கள் என்று கருதாதீர்கள். எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கருத்தும் தேவைப்படக்கூடிய கருத்து. குறிப்பாக நாம் வாழ்கிற இந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த அந்த அறிஞர்களது வாழ்வை கட்டாயம் நீங்கள் அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும் என்கிற நன்னோக்கில் இந்த நூல் அல்ஹம்துலில்லாஹ் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலுக்கு மதிப்புரையும் அணிந்துரையும் தமிழ் உலகின் மாபெரும் மார்க்க அறிஞர்களாக வாழ்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிற நம் மரியாதைக்குரிய ஷேக் எஸ் கமாலுத்தீன் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் மற்றும் இலங்கையை சார்ந்த நம் மரியாதைக்குரிய ஷேக் முபாரக் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் இருவரும் அல்ஹம்துலில்லாஹ் மதிப்புரையும் அணிந்துரையும் தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் இந்த நூலை பற்றி சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் நேரம் பத்தாது என்பதனால் சுருக்கமாக இந்த அறிமுக உரையில் இவ்வளவுதான் இந்த நேரத்திலே சொல்ல முடியும். எனினும் மாஷா அல்லாஹ் எங்களது அழைப்பை ஏற்று இந்த மேடையை அழகுபடுத்தி கொண்டிருக்கிற மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நான் நன்றி சொல்ல வேண்டும். மரியாதைக்குரிய டாக்டர் ஜீலானி சாஹிப் அவர்கள் நமது அழைப்பை ஏற்று மாஷா அல்லாஹ் மிகுந்த சிரமத்தோடு தொலை தூரத்தில் இருந்தாலும் மாஷா அல்லாஹ் வந்து விட்டார். ஏற்கனவே நாம் போன வருடம் பஷீர் அவர்கள் சொன்னதைப் போல சென்ற ஆண்டு விடுமுறையிலே நாம் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியின் போதும் நமது டாக்டர் சாஹிப் அவர்கள் வந்தது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போன்று மரியாதைக்குரிய நமது எங்கள் அன்பு நண்பன் அப்துல் அவரது தகப்பனார் மரியாதைக்குரிய சொர்க்கத்தோழியின் ஆசிரியர் அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
ஆரம்ப காலத்தில் நாங்கள் எல்லாம் பேச்சாளராக மாறுவதற்கு முன்பு முதலாக எங்களை எல்லாம் மேடை ஏற்றி அழகு பார்த்தவர் அவரும் வந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி நான் சொல்லணும்னா இஷா வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை என்றால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லோரும் மாஷா அல்லாஹ் எனது இல்லத்திலும் உள்ளத்திலும் நேசர்கள் என்பதை மாத்திரம் சொல்லி முடித்துவிட்டு இந்த புத்தக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பணிகளை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையும் செய்து கொண்டு இந்த அளவில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் யா ஷேഖனா. இந்த புத்தகத்தை குறித்து பெருவாரியான தகவல்கள் அந்த புத்தகம் இன்ஷா அல்லாஹ் மக்களிடத்தில் பேசும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இது போன்ற நம் மார்க்கத்திற்காக சேவை செய்த அறிஞர்களுடைய கல்வி பயணம், அவருடைய தியாகம், அர்ப்பணிப்பு நாமும் அறிய வேண்டும், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதில் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருடைய பங்களிப்பும் இருக்கும் என்கிற நம்பிக்கை என்பது நமக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து இப்பொழுது புத்தக வெளியீட்டு நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் நாம் துவங்குகிறோம். இந்த 2 புத்தகங்களுடைய முதல் புத்தகமாக அறிஞர்கள் வாழ்வினிலே அஹ்லு சுன்னாவின் 10 அறிவுச் சுடர்கள் என்கிற இந்த புத்தகம் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இதற்கு முன்னதாக 10 இமாம்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த புத்தகத்தினுடைய முதல் பாகம் போன வருடம் நாம் வெளியிட்டோம். அதனுடைய 2ஆம் பாகமாக கூடுதலான 10 இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த புத்தகத்திலே தூக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் விளக்கம் இல்லாம் ஷேக் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே அழகான முறையிலே பதிவு செய்தார்கள். இப்பொழுது இந்த புத்தகத்தினுடைய வெளியீடு உங்களுடைய பார்வைக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புத்தகத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பெரும் நன்மை கொண்டு போய் சேர்ப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த புத்தகத்தை இப்போது நாம் வெளியிடுகிறோம். இந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை மதிப்புக்குரிய ஷேக் தமிழகத்தினுடைய மிக சிறந்த கல்வியாளர்களில் ஒருவரான இந்த இடத்தை அதை பதிவு செய்யணும். இன்னும் இந்த தமிழ் உலகம் நம்ம ஷேக் அவருடைய இந்த கல்வியை முழுமையாக பயன்படுத்தவில்லையோ என்கிற ஒரு கவலை என்பது நமக்கு இருக்கிறது. ஷேக் அவருடைய கல்வி மக்களிடத்தில் போய் சேர வேண்டும். அதனால்தான் எப்போதெல்லாம் நஷ்ருல் இஸ்லாமிலிருந்து ஒரு முக்கியமான நிகழ்வை நாம் நடத்துகிறோமோ அப்போதெல்லாம் ஷேக் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். அவரிடத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பை, விருப்பத்தை நாம் தெரிவிப்போம். பல நேரங்களில் மாஷா அல்லாஹ் ஷேக் அவர்களுக்கு பல நேர பணிகள் இருந்தாலுமே கூட நம்முடைய அழைப்புக்கு அவர்கள் இசைவு தெரிவித்து நம்முடைய நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்விலே அவர்கள் நம்மளோடு பங்கெடுத்தது என்பது உண்மையிலேயே பெரும் ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழகத்தினுடைய தலை சிறந்த அறிஞர்கள் ஒருவரான ஷேக் அப்துல் கனி மதனி அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுவார்கள். இந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை மரியாதைக்குரிய டாக்டர் ஜீலானி சாஹிப் அவர்கள் இந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை இப்போது பெறுவார்கள். இந்த நூலினுடைய 2வது பிரதியை மதிப்பிற்குரிய ஷேக் ஆஷிக் மதனி அவர்கள் வெளியிடுவார்கள். அதனை மதிப்புக்குரிய சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்கள் பெற்றுக்கொள்வார். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த புத்தகத்தினுடைய 3ஆம் பிரதியை சகோதரர் பஷீர் ஃபிர்தௌசி அவர்கள் வெளியிட மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் எங்களுடைய வளர்ச்சியில் எல்லாம் தவறாத அவருடைய பங்களிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட அன்பு சகோதரர் அப்துல் ஷுக்கூர் பாய் அவர்கள் பெற்றுக்கொள்வார். ஷுக்கூர் வாங்க. இரண்டாவது புத்தகமான நவீன யுக பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும் 50 விதிகள், இந்த புத்தகம் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. இந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதி. இந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை மதிப்பிற்குரிய ஷேக் எங்களுடைய பெரிய அண்ணன்
ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தௌசி அவர்கள் வெளியிடுவார்கள். அதனை மரியாதைக்குரிய எங்களுடைய ஆசிரியர் ஷேக் ரியாசுத்தீன் அசீசி அவர்கள் பெற்றுக்கொள்வார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இரண்டாவது பிரதியை மதிப்புக்குரிய ஷேக் எங்கள் அண்ணன் இக்பால் ஃபிர்தௌசி அவர்கள் வெளியிடுவார்கள். அதனை எங்களுடைய உஸ்தாத் அபுல் ஜசரி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ். உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய பொறுமைக்கும் சொல்லிக்கொண்டே போகலாம். மாஷா அல்லாஹ், அந்த அளவுக்கு இன்றைய நிகழ்வை நீங்கள் வந்து சிறப்பிச்சிருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய அதாவது புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியை நாம் எட்டியிருக்கிறோம். இந்த புத்தகம் இன்ஷா அல்லாஹ் வெளியே சலுகை விலையில் நம்ம வெளியே வளாகத்தை இந்த புத்தகம் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உச்சபட்சமாக அதிகபட்சமாக ஒரு புத்தகத்திலிருந்து என்ன கழிவு என்ன சலுகை கொடுக்க முடியுமோ அதையும் தாண்டி ஷேக் அவர்கள் பர்சனலா அதை ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதுல அதாவது இந்த விலையில நீங்க கொடுக்குறீங்க, அந்த விலையில புத்தகம் உங்களுக்கு அடக்கம் வரல அப்படின்னா அதுல உங்களுக்கு என்ன நஷ்டமாகும் அதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில சொல்லி எவ்வளவு விலையை குறைச்சி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அடிப்படையில் விலை குறைக்கப்பட்டு மாஷா அல்லாஹ் வெளியில விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. சகோதரிகள் தாராளமாக அதை பெற்று நீங்களும் பயனடைந்து உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு நண்பர்களுக்கும் அதை பரிசளிக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய மதிப்புக்குரிய ஷேக் இக்பால் ஃபிர்தௌசி அவர்கள் இந்த சபையில உங்களுடைய முன்னிலையில ஒரு மாத விடுமுறையில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்களுக்கு தான் சார்பாக உங்களோடு சேர்த்து உங்கள் சார்பாகவும் ஒரு அன்பளிப்பு தர ஆவலோடு இருக்கிறார்கள். அது என்ன அன்பளிப்பு அப்படின்றத நானும் எதிர்நோக்கி இருக்கிறேன். வாங்க ஷேகனா தஃபضل. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் யுபாரிக் லக்கும் பாரக்கல்லாஹ் தகப்பல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஷேகனா மாஷா அல்லாஹ். சையத் அல்ஹம்துலில்லாஹ். இதோடு இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் நாம் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நாம் சொல்ல நேரம் கடந்து விட்டது. இறுதியாவது சொல்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ஞாபகத்தை கொடுத்து விட்டான். மதிப்புக்குரிய 2 ஆலிமாக்கள் ஜைனப்கா சித்திகியா அவர்களாக இருக்கட்டும், அதே போன்று சித்தி வரீஃபா சித்திகியா ஆலிமா அவர்களாக இருக்கட்டும், மாஷா அல்லாஹ் அவர்களும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பாக பெண்களுக்கான தனி அமர்வு அடைஞ்சு அதில் சிறப்பான முறையில் அவங்க 2 உரைகளை வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்ததுக்காக அவர்களுக்கும் நான் நன்றி கூறி மாஷா அல்லாஹ் இத்தோடு இந்த புத்தக நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம். சரியாக நாம் முடிவு செய்தது மாதிரி தீர்மானித்தது மாதிரி 6:30 மணி அளவில் நாம் என்ன செய்கிறோம், இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். சரியாக 7:10க்கு பல இடங்களிலிருந்து பல ஊர்களிலிருந்து எந்த ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட அந்த முக்கிய நிகழ்வான சான்றளிப்பு நிகழ்ச்சி நம்ம மஷாஹிமார்கள் ஷேக்மார்களுடைய நசிகத்தோடு, சரிங்களா? அந்த சான்றிதழை சும்மா கொடுக்கறது கிடையாது. அந்த சான்றளிப்புக்கு பின்னால் அந்த சர்டிபிகேட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு என்ன என்கிற அந்த தகவல்களை அந்த செய்திகளை ஷேக்மாரிடமிருந்து நாம் பெற்று நம்முடைய அகாடமி சார்பாக படித்த பல கோர்ஸுகளுக்கான சர்டிபிகேட் அதற்கான நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நடைபெறும். இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.